ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் வீக் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி பார்த்தோம். ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ குயிக் பிரீஃப் பிஃபோர் வி ஸ்டார்ட். நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து சார்ஜ் வந்து பிளஸ் மைனஸ் பார்த்தோம். இல்லை ஒன்று நார்த் போல் சவுத் போல் வச்சுக்கலாம், பிளஸ் மைனஸ் வச்சுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீம் வேலை செய்யலைன்னா அதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல வந்து பிரச்சனை இருக்குன்றத பார்த்தோம். ஸோ அதனால ஒன் சைடட் ஆஃப் த இப்போ சில வந்து எனக்கு பெயின் இருக்குன்னா பில வந்து அதுக்கு தேவையான சார்ஜ் வந்து வரல, கரெக்டா? அது மாதிரி ரெண்டு சைட்லயுமே ஒரு பாடியில ரெண்டா பைசெக்ட் பண்றோம். ரெண்டு சைட்லயுமே பைலேட்டரல்லையுமே வந்து கிளாக் வைஸ்ல உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு இடத்துல ஒர்க் ஆகலாம், அதோட ஈக்குவலண்டா இன்னொரு பைலேட்டரல்ல நம்ம சரி பண்ண போறோம். அந்த இடத்துல நீங்க வந்து சூடு வைக்கலாம், நீடில் வைக்கலாம், லேசர் வைக்கலாம், ஊசி போடலாம், எது வேணா பண்ணலாம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து நம்ம அதுல என்ன பார்த்தோம்னா வந்து பிளஸ் மைனஸ் நியூட்ரல் அந்த மூணு பார்த்தோம். அதே மாதிரி டிஸ்டலா வந்து நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம்னு பார்த்தோம். பிகாஸ் ஒன் சைடு ஆஃப் த ப்ராப்ளம்னா அதோட எக்ஸ்ட்ரீம் போல்ல we are going to rectify that. ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளால கிராயின் பெயின், அதே மாதிரி நிப்பிள்ல இஷ்யூஸ், அந்த மாதிரி ப்ராப்ளம்னா அதர் சைட்ல போய் நம்ம வந்து சரி பண்ண முடியும். பிகாஸ் ஒரு பர்டிகுலர் ஆர்கன் ஒர்க் பண்ணணும்னா அதோட ரெண்டு போலுமே ஒர்க் ஆகணும். திஸ் இஸ் நத்திங் டு டூ வித் அவர் மெரிடியன்ஸ், நத்திங் டு டூ வித் வாட் வி ஹாவ். அது டக்குன்னு பேர் ஞாபகம் இல்லையே, ட்ரிகர் பாயிண்ட்ஸ், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ மெரிடியன்ஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. தீஸ் ஆர் ஒன்லி எலக்ட்ரோமேக்னெட்டிக். ஓகேங்களா? ஸோ ஒரு சைடு ஒர்க் ஆகல, அதோட அதர் சைட்ல நம்ம வந்து ட்ரீட் பண்ண போறோம். இதோட ஃப்ளோ வந்து டயகனலா போகுது. ஓகே, ஸோ groin it started, it went all the way till the shoulder. ஓகே, traversed along the nipple. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ஒரு பாயிண்ட்ல பிரச்சனை, you can try in this one or you can try on the other side. ஓகேங்களா? other side of B you can try, or you can go diagonally to the other side and do it on this point. ஸோ அது பார்த்தோம். And then we went sacralக்கும் cervicalக்கும் கனெக்ஷன் பார்த்தோம். அண்ட் தென் டயஃப்ரம்ல வந்து சென்டர்ல பெயின் இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம ஷோல்டர்ல ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம். கரெக்டுங்களா? அண்ட் தென் நம்மளுடைய முதுகுல இருக்கிற அதே ரிலேஷன்ஷிப் இஸ் கோயிங் டு கம் ஆன் அவர் டோஸ். ஓகேங்களா? இது வந்து நம்ம டீட்டெயில்டா அப்புறமா பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் வேர் வி ஸ்டாப் லாஸ்ட் டைம். ஸோ நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து பிளஸ் மைனஸ் நியூட்ரல் அப்படின்னு மூணா பிரிச்சோம். அண்ட் ஒரு ஹெட்டை மட்டும் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஹெட்ல ஒரு பிளஸ், கண்ணுலேருந்து மவுத் வரைக்கும் ஒரு செக்மெண்ட், சின் வரைக்கும் அடுத்த செக்மெண்ட், 3 செக்மெண்ட் இருக்கு. அண்ட் ஆல் தீஸ் 3 செக்மெண்ட்ஸ் பிளஸ் மைனஸ் நியூட்ரல் 3 இருக்கு. ஸோ இது பிளஸ்னா இதோட ஃபர்ஸ்ட் போர்ஷனும் அதே பிளஸ், ஒரே விஷயம் என் ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? ஓகே, am I audible? Jabilal madam, Subramanian sir? Yes sir. Okay sir. So மேல வந்து பிளஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஷோல்டர்ல அப்பர் ஆர்ம்ல அதே பிளஸ் தான், தைஸும் அதே பிளஸ் தான். ஸோ இஃப் தெர் இஸ் அ ப்ராப்ளம் ஆன் யுவர் தை, யூ கேன் சால்வ் இட் ஆன் த ஷோல்டர். கரெக்டுங்களா? உங்க நெத்தியில இருக்கிற ப்ராப்ளமும் யூ கேன் சால்வ் இட் ஆன் த ஷோல்டர் சம்வேர் ஹியர். எனக்கு வந்து ஐ எம் ஹேவிங் ஒன் சைடட் பெயின் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது இந்த ஷோல்டர்ல, இந்த ஷோல்டர்ல ஆர் இந்த அப்பர் போர்ஷன். ஓகேங்களா? யூ கேன் ட்ரை டு சால்வ் தட் ப்ராப்ளம். இது ஏதோ ஒரு இடத்துல தான் வந்து நம்ம இங்க சரி பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்கா இதோட அப்பர் போர்ஷன்ல இட் வில் பி சால்வ்டு. கரெக்டுங்களா? திஸ் இஸ் வேர் வி ஸ்டாப்ட் லாஸ்ட் டைம். ஸோ இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? ஸோ யூ வில் கெட் திஸ் இந்த ஷீட் ஃபார்மேட், பிகாஸ் இது வந்து ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, இஃப் சம்படி இஸ் கம்மிங், எனக்கு வந்து ஸ்கின்ல வந்து பிரச்சனைனா, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் என்றால் வி கேனாட் ட்ரீட் இன் குவாசா. ரீசன் பீங் தட்
இது ஸ்கின்னை வச்சுதான் நம்ம குவாசா ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம். பட் இந்த டிஸ்டெல்லாம் நீங்க பண்ணும்போது இஃப் somebody is coming with a skin problem here, okay, so can you tell me how to solve this problem? ஏன்னா இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வராங்க, நம்ம இந்த இடத்துல பண்ண முடியாது. So what is the option? Anybody want to give a try? இது வந்து நியூட்ரல். ஸோ மிடில் லெக்ல கூட பண்ணலாம். கரெக்ட். அதுக்கு ஈக்குவலண்ட் ஆப்ஷன் வந்து லெக்ல பண்ணலாம். இல்லைன்னா அந்த நியூட்ரல் வந்து உங்களுக்கு ஸ்டமக் ரீஜன்ல வருது. கரெக்ட். ஸோ ஒன்று நீங்க எல்போலேருந்து விரிஸ்ட் வரைக்கும் நீங்க பண்ணலாம், இல்லை நீங்க சொன்ன மாதிரி காலில் பண்ணலாம். கரெக்டுங்களா? ஸோ நம்மளுடைய இன்டென்ஷன் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம்னா இனிஷியலா இதோட ஈஸியானது பார்த்தீங்கன்னா தை வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ வில் ட்ரை டு சால்வ் ஆல் த ப்ராப்ளம் ஆன் த ஹேண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபேஸ்ல ஒரு பிரச்சனை இங்க வராருன்னா ஜஸ்ட் ட்ரை இந்த ரெண்டு சைட்லையுமே ட்ரை டூயிங் குவாசா. எது ரொம்ப டெண்டரா இருக்குன்னு பாருங்க. எனக்கு இங்க பெயின் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னா டூ குவாசா ஹியர். எனக்கு இங்க ஜாஸ்தியா இருக்குன்னா டூ குவாசா ஹியர். இட்ஸ் மோஸ்ட் ஈஸியஸ்ட் போர்ஷன். நீங்க கையிலையும் செக் பண்ணலாம். பட் ஆனா கையில வாட் தே கால் இட் இட்ஸ் கால்ட் ஆஷி பாயிண்ட். ஆஷினா சப்போஸ் somebody comes to me with pain here na I do guasa on the other side of the body. So the top portion I do guasa here. So when I do guasa here or when I try to palpate, இதுல நான் அமுக்கி பார்க்கறேன். if I palpate ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் பெயின் ஜாஸ்தியா இருக்கு. ஓகேங்களா? அது இந்த சைட்ல பிரஸ் பண்ணா அவ்வளவு பெயின் இல்லை. இங்க ஒரு 5 out of 10 வச்சுக்கோங்களேன். இங்க வந்து 1 out of 10 then I'll try to remove the pain from this part of the shoulder, upper arm. So இங்க நான் எடுக்கும்போது this is how I choose. எனக்கு இந்த சைடா இந்த சைடா அப்படிங்கிறது this is how I choose. So it's easier to replicate the entire body. நான் பார்த்தோம். The other thing which we saw is the pain can be resolved in various places of the human body. Multiple theories வருது. ஒரு தியரி என்ன சொல்லுச்சுன்னா we are all zygote, ஒரு everything is all interrelated. So ஒண்ணுத்துல பண்ணீங்கனாலே இது ஒரு ரிஃப்ளெக்ஷன் எல்லாத்துலயும் இருக்கும். That is what we saw. இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா இட்ஸ் a missing tissue. So கால்ல ஹீல் பெயின் அப்படின்னு வராருன்னா it's a missing tissue there. And the missing tissue we are trying to identify the ashi. Ashina and the for every problematic area, suppose there is a problem in GB 31-32 area, there is a problem வச்சுக்கோங்களேன். And then somehow I identify it's a problem on the triple warmer வச்சுக்கோங்க. Time being there somewhere here 13, 14, 12 something I found a problem. ஓகேங்களா? ஸோ இங்க நான் வந்து கண்டுபிடிச்சேன். இங்கதான் வந்து அதோட ஈக்குவலன்ட் வந்து பெயின் இருக்கு. ஸோ ஃபார் கரஸ்பாண்டிங் GB 33 there is a pain here அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சைடை விட இந்த சைட்ல தான் ஜாஸ்தியா இருக்கு பெயின். ஸோ ஐடென்டிஃபை. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் there will be extra pain while there is no extra pain in the other places except this one. Then that place is called ashi. Ashi meaning it's the exact place which helps you tell it's the equivalent relationship. So நாம என்ன பண்ண போறோம்னா ஆல்ரெடி இந்த இடத்துல பெயின்ஃபுல்லா இருக்கு. So we are not going to put a needle there. Instead we are going to identify the ashi and the triple warmer and put a needle there or do guasa there. So இந்த இடத்துல டாக்டர் டான் என்ன சொல்றாரு, once you put a needle there, இதுக்கு ஈக்குவலண்டா மிஸ்ஸிங் டிஷ்யூ இருந்துச்சுன்னா it will start to grow here அப்படின்ட்டு is what டான் says. Okay, so and then tongue has a different response, but ஆனா டான் வந்து it says the missing tissue இருக்கும் and the missing tissue grows because of this. Once you prick this, other missing tissue, equivalent tissue will be grown here அப்படின்ட்டு is what டான் says. So this is how we have to identify, diagnose what is a problem. So initially for basic class we told we cannot solve the skin problem because still we cannot do guasa here because it will worsen the problem. ஏன்னா already இந்த பிரச்சனை தான் வந்திருக்காங்க. So what you have to do is you have to identify the ashi. Suppose ashi உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா you can do guasa on the other portions of the body whichever is having the same charge. இப்போ நியூட்ரல்ல பிரச்சனை, somebody is having a problem here, ஸ்கின்ல பிரச்சனை அப்படின்ட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கின்ல பிரச்சனை ஆக்சிடென்ட்னால பிரச்சனை இல்லை, நேச்சுரலாவே this is giving a white patch. இல்ல எனக்கு காதுக்குள்ள சத்தம் இருக்கு, எனக்கு வந்து கண்ணுல ஏதோ வந்து ரெண்டா தெரியுது, வாட் எவர் மே பி த ப்ராப்ளம் இன் திஸ் செக்மெண்ட்,
it's all related to the other equivalent parts of the body. Okay, so the problem could be anything, but this is our base. In the base la ador equivalent structure la we are going to do the treatment. இதே மாதிரி தான் reflexology, இதான் கையில கால்ல கழுத்துலக்கு equivalent பாத்தீங்கன்னா the wrist that we are going to see separately in the upcoming session today. So each and every part will have an equivalent part and we are going to do the treatment there. Alla onnu beauty na இந்த full மூஞ்சுமே இந்த கையில வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். மூஞ்சும் we can pair it and we can do it. So this is what Mr. Stone identified and it was very successful theory. Okay, this is the base for all our balance method. So any questions on this one? No sir, clear. Yeah. Okay. But ஒரு கொஸ்டின் என்னன்னா, நான் லாஸ்ட் டைம் கேட்ட மாதிரி இப்போ லெக்ல அந்த பாசிட்டிவ்ல ப்ராப்ளம்னா அங்கேயே அந்த இடத்துலயே ப்ராப்ளம் இடத்துலயே பண்ணணும்னாலும் பண்ணலாம், அதர் பொசிஷன்ல பண்ணணும்னாலும் பண்ணலாம். கரெக்ட். ப்ராப்ளம் இடத்துலயே பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், what will happen is for basic vasa we can do, suppose there is a problem on the stomach, ST34 33 somewhere there is a problem. Okay, அங்க பண்ணீங்கனாலுமே what is going to happen is அதோட ஈக்குவலண்டா எங்கெங்கெல்லாம் பிரச்சனையோ, சோ இங்க ஒரு பாசிட்டிவ் இருக்கு, இங்க ஒரு பாசிட்டிவ் இருக்கு, தலையில ஒரு பாசிட்டிவ் இருக்கு, தலைவலியா இருக்கலாம், இல்ல ஃபிங்கர் டிப்ஸா இருக்கலாம். சோ எங்க if you do guasa here, it is going to reflect in all the other places. Okay. Similarly, how you do the guasa here, triple Vamarla, it's going to reflect in GB. The same effect when you do here, it's going to reflect in the other parts as well. So that will also work. But already the prachanant வந்து அதுவே வந்து நின்னுட்டு இருக்கு. So instead of treating that, we are going to treat a similar property of the body. அதே similar property இருக்கணும், but வேற ஹெல்தியான பார்ட்டா இருக்கும். நல்ல ஒரு கையில எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆக்சுவலா இப்ப put a needle here, there is no problem in the hand. அந்த இடத்துல ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நல்லா இருக்கு அந்த இடத்துல ஹேண்ட். பட் ஆனா நான் இங்க நீடில் போட்ட உடனே, ஓகேங்களா, ட்ரிபிள் வாமர்னு வச்சுக்கோங்களேன், இங்க நான் நீடில் போட்ட உடனே கால் பிளாடர்ல அதே 3132 will be activated. Okay, the reason why gal bladder activated, we are going to see that is okay. But அதோட ஈக்குவலண்டா ஹெல்தி இல்லாத பார்ட்க்கு, இந்த ஹெல்தி பார்ட்ல யூ do the treatment, automatically it is going to charge the other parts of the body. இப்ப கண்ணுல பிரச்சனை, நம்ம கண்ணுல ஆல்வேஸ் அப்போ நாட் ஹெல்தி ஆர் பெயின் இருக்கிற ஏரியால நம்ம டச் பண்ண வேண்டாம். அதுதான் ரெக்கமெண்ட். ஆமா, நாட் ரெக்வயர்ட். பேசிக் கிளாஸ்ல we can do that one. பட் நீங்க அட்வான்ஸ் லெவல் இப்போ வந்து if it is a pain, நீங்க அங்க பண்ணீங்கனாலும் சரியாயிடும். பட் ஆனா இப்ப வந்து சப்போஸ் அஸ்யூம் இங்க ஏதோ பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தொடையில காமிச்சிருக்கு, ஃப்ரம் சம்வேர் இன் ஜிபி காமிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஸ்மால் இன்டெஸ்டைன் எனக்கு வந்து இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை, அது வந்து என்னோட யூவில எங்கேயோ இடத்துல காட்டுது. ஓகேங்களா, சோ மை ஆப்ஷன் இஸ் நான் இங்க பண்ணாலுமே எனக்கு அது சரியாகும். அது ஜிபி ட்ரிபிள் ஆமெண்டல் எந்த செக்மெண்ட்டுமே இந்த சார்ஜ் சிமிலரா இருக்கு பாத்தீங்களா. சோ ஒரு சைட்ல நீங்க வந்து சார்ஜ் இருக்கு, மத்த இடத்துல ஒர்க் ஆகலாம், எல்லா பிளஸுமே இப்ப சரியாக ஆரம்பிச்சிடும். பட் ஆனா எல்லா பிளஸுமே when I mean that full பிளஸுமே சரியாகாது. I will also make that clear. This is like a bible for guasa practice. ஆமா, சப்போஸ் இந்த லைன்ல if suppose there is a charge problem, okay, so it will cause a problem only in this line. அதே மாதிரி இங்க மட்டும் தான் it will solve the problem. But இங்க ஒரு ப்ராப்ளம்னா again இதோட ஈக்குவலண்ட் you'll have to go and fix a problem here. Suppose இந்த full segment இருக்கு, of which in the pain சொல்லிட்டு I have a patient, so equivalently I am trying to do treatment either here or this side. So in the ரெண்டு சைடுல I am planning to do the treatment. It doesn't mean that இங்க ஒரு பெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், it will not be resolved. இங்க பெயின் you will have to do treatment somewhere here only. இந்த பிளஸ்லயே மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கு, அதுல இந்த பெயின் மட்டும் தான் I am planning to remove. If there is a pain here, okay, I have to do treatment here, assume, or somewhere here.
அப்போ அந்த பெயின் தான் போகும். பட் எனக்கு அவர் இங்கேயும் எனக்கு பெயின் இருக்குன்னு சொன்னார்னா, then you have to identify the equivalent part here. இங்க இன்னும் ஆஷின்னு you have to identify and do a treatment here. சப்போஸ் அவர் இது வந்து இந்த பெயினையும் இந்த பெயின் மட்டும் தான் எடுக்கும். சிமிலர்லி அவருக்கு எனக்கு இங்க ஒரு பெயின் இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா, you have to identify the equivalent somewhere here and remove that pain. இதுல multiple layers. The shortcut is you have to treat somewhere here. For a problem here, you have to do it here. It doesn't mean that if you solve this problem, every problem in this chest will be resolved. No. இது ஒரு layer. Assume this is one layer. There are like 100 lines within this area. இந்த ஒரு problem will solve only this problem. Is that clear? இப்போ லெஃப்ட் தைல மசில் ஸ்ட்ரெயினோ இல்ல ப்ராப்ளம்னு வெச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ரைட் ஹேண்ட் ட்ரீட் பண்ணணுமா இல்ல லெஃப்ட் அண்ட் ரைட் அப்பர் போர்ஷன் எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ணணும்? ஏன்னா எனக்கு தெரியாது. we have to palpate and see. ரெண்டு சைடுல அமுக்கி பார்த்துட்டு ஓகே whichever is more tender we have to identify. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு சைடு டெண்டரா இருக்கும். எங்க டெண்டரா இருக்கோ அந்த சைடுல have to do. I don't know. அதுக்கு வந்து ஃபிக்ஸட் ஃபார்முலா கிடையாது. அதுக்கு இருக்கு. we will see that also. We will see that, but for this session, okay. This is how you have to identify. Rendu side you just have to palpate and see. But next number ஒரு concept பார்த்துட்டு then we will see how to identify. That will further help us drill down. So for now, இப்போதைக்கு we will assume எனக்கு இங்க பெயின்னா I will do treatment either here or here based on ஆஷினா எங்க பெயின் ஜாஸ்தியா இருக்குன்னு you have to identify either here and here. அந்த இடத்துல wherever it is paining, அவர் அந்த பெயின்காக வரல. He came for a pain somewhere here. ST34க்காக வந்திருக்கிறாரு. ஓகேங்களா? சம்மர் ST34 35 இங்கே வந்திருக்கிறாரு. ஸோ நம்ம எங்கேயோ இந்த சைட்ல லார்ஜ் இன்டெஸ்டைன்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கதான் வந்து there is a problem அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். either it could be here or it could be here. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பெயினை நம்ம எடுத்துரும். இங்க நம்ம காஷாவோ இல்ல இதுவோ இந்த பார்ட் இல்ல இந்த பார்ட் if we do, we can remove the pain here. But அதே ஆளுக்கு he also says இந்த சைடுல GB31ல எனக்கு பெயின் இருக்கு அப்படின்னு சொன்னார்னா you have to go identify இந்த டாப். ஏன்னா இந்த பொசிஷன்ல இதான் டாப் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஷோல்டர்ல இதான் டாப், அப்பர் ஆர்ம்ல you have to identify. அதை ரிமூவ் பண்ணாதான் இந்த பெயின் போகும். What I'm coming to say is இங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா it doesn't mean that it will remove all the pain in this plus. அது ஃபுல்லாவே பிளஸ் இல்ல, மல்டிபிள் லேயர்ஸ் அச்சீவ் பண்ணிக்கோங்க. Multiple layer, it is a plus. So if you solve this problem by treating here and here, it will solve only this one. In your problem, you have to identify the other rashi and remove that one. Only then this problem will be resolved. இது புரியுதுங்களா? இல்ல கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனா? எஸ் சார். சோ இப்போதைக்கு ஐடென்டிஃபை பண்றது தான் கொஞ்சம். ஆமா, இது வந்து வெறும் ஐடென்டிஃபை தான். when we go down, right, we will this is just a base. இது ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக தான். but when you go further, right, ரெண்டு மூணு கான்செப்ட் பார்த்து then we will revisit this again, then we will debate also. Not a problem. Sure. Okay, so only now we are going to start the cream of our session. So this is our balance method. So we have already seen this. Balance method is the one which was identified by Chinese people. One person who came out of that family, our motto idella solli kudukaamicharu, Dr. Tang. Tan வந்து he put a class, scientifically he taught us everything. Dr. Tang வந்து அப்படி பண்ணல, நீங்களே கத்துக்குங்கன்னு சொல்லி 10 வருஷம் ஆகட்டும் உங்க அம்மா கிட்ட வந்து பொண்ணு சாம்பார் கத்துக்கிற இட் டுக் லாட் ஆஃப் டைம். ஓகேங்களா? அது ஆர்ட்ஸ் நீங்க கத்துக்கணும். இவர் சயின்ஸா சொல்லி கொடுத்தாரு. பட் போத் ஆஃப் தெம் டாட் த சேம் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஹவு டு அட்டாக் அ ப்ராப்ளம்ன்றது போத் ஆஃப் தெம் அந்த இனிஷியல் தியரி வந்து இட்ஸ் ஆல் த சேம், பட் ட்ரீட்டிங் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வேற. பர்சனலி ஐ டோன்ட் நோ டங்ஸ் மெத்தட், பட் ஐ ப்ராக்டிகலி யூஸ் டான்ஸ் மெத்தட். த பெனிஃபிட் இன் டான்ஸ் மெத்தட் இஸ் நீங்க எதுவுமே மனசு ஞாபகம் வச்சுக்கணும் அவசியமே கிடையாது. அந்த பாயிண்ட் எல்லாமே ஆன் த ஃப்ளை யூ கேன் ஐடென்டிஃபை ஃபார் போத் internal and external problems. Tongue method, you just have to remember few things, you have to mug up few things. அதோட nomenclature is different. நம்ம ரெகுலர் UB61 UB45 அப்படி இருக்காது. it will be a totally different structure. கையில இருந்தா 11 டாட், கால்ல இருந்தா 22 டாட், அந்த மாதிரி இட்ஸ் a different structure.
but TAN method is more than comfortable. But along with initial TAN's method, you don't have to remember anything. You can blindly identify. I'm going to give you one chart, and based on the chart, you can easily identify. All you need to know is how to read the chart and how to identify the problem. Maybe in the next session, we'll go there on the chart. Not a problem. We'll go slowly. So that is about TAN method. But Sir, both lived at the same period, sir. Tang and almost the same period. 20-30 years parallel. ரெண்டு பேருமே வந்து they solved 1 lakh plus cases. ரெண்டு பேருமே அது ஊசி இறந்துட்டாங்க. பட் டேங் வந்து என்ன பண்ணுவாரு, டங்கோட சிலர் வந்து அவரே சொல்லுவாரு பப்ளிக்கா, இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, அலாங் வித் மை மெத்தட் இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் அலாங் வித் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். lived in a different country, right? One is US, one is China. ஆமா, ஒருத்தர் சைனா, ஒருத்தர் யூஎஸ் போயிட்டாங்க. So அவர் என்ன சொல்றாருன்னா, there are some extra points which is not in our acupuncture map. இப்போ LI4 னு ஒரு பாயிண்ட் இருக்கு, LI3 னு ஒரு பாயிண்ட் இருக்கு. பட் there is one additional point between LI4 and LI3. Linku அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. And then there is something called Dongbai, Zhangbai, அந்த மாதிரிலாம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. Changsu, ஃப்ளோர் ஃபவர்ஸ், இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இன்விசிபிள் பாயிண்ட்ஸ் ரெண்டு நடுவில் வெரி எஃபெக்டிவா இருக்கும். ஒரு ஸ்கயாட்டிகா பேஷண்ட் பேக்ல வந்து எனக்கு பெயின் இருக்கு, அடி முதுகுல எனக்கு பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து அந்த லிங்கு நீங்க தட்டி விட்டீங்கன்னா எனர்ஜி வந்து திஸ் இஸ் லிங்கு. ஓகே, we'll see that not now, later. This is linku. The beauty of linku is energy will be abundant here. In your acupuncture basics, right, you would have studied tonification, sedation, right? If you go against the flow of எனர்ஜி, சப்போஸ் வந்து நீங்க வந்து ஸ்டொமக் மெரிடியன் வச்சுக்கோங்களேன், மேலேருந்து கீழே வருது, ஓகேங்களா? ஸோ yang சேனல் மேலேருந்து கீழே வருது. ஸோ எனர்ஜி இட் ஃப்ளோஸ் மேலேருந்து கீழே இட் கம்ஸ், ஓகேங்களா? பூமி நோக்கி கீழே வருது. இப்போ நீடில நீங்க அகைன்ஸ்டா போட்டீங்கன்னு ஃப்ளோ வந்து இப்படி வருது, ஆனா நீங்க நீடில இப்படி சொருகுனீங்கன்னா then it is called sedation. ஃப்ளோவை கம்மி பண்றதுன்னு அர்த்தம். இஃப் யூ the ஃப்ளோவே இங்கதான் வருது, உங்க நீடில நீங்க இந்த சைட்ல போட்டீங்கன்னா then it is called tonification. அதை இம்ப்ரூவைஸ் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? பட் நம்ம குவாசால we don't do either this or that. We always follow the same protocol. இந்த இடத்துல what the reason why I want to tell that is this particular point linku, right? LI4 இங்க இருக்கு, LI3 இங்க இருக்குன்னா லிங்கு வந்து இங்க இருக்கு, ஓகேங்களா? சோ இந்த லிங்கு இட் ஹாஸ் abundant of energy. இதை நீங்க தட்டி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹிப் ப்ராப்ளம் அடுத்த ஒரு 30 to 40 seconds மேக்ஸிமம் அந்த ஹிப்ல இருக்க பெயின்லாம் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சு. It will start to push abundant energy into the particular area. So what Tan told us, இதெல்லாம் கூட you can add in complement to his treatment. So அவர் வந்து ரொம்ப கம்மியான நீடில்ஸ் போடுவாரு. Then he is asking us to put this extra 1 or 2 needles for that along with that, because structural நம்ம போடுவோம், but he supplemented Tan's few very important points into treatment. Okay, we will not go there now. We'll keep it aside. So balance method is common. This is distal treatment. Suppose your lady வந்து chest treatment வராங்கன்னா, you don't need to remove undress. What you can do is you can simply do the treatment on the hand, or do the treatment on the leg, or do the treatment on the face. So distal, it's kind of very easy. It is very comfortable for the patient as well as the person who is treating them. Okay, and we have multiple options. From polarity method we saw there are so many options. Similarly, whichever you want, you can probably pick whichever is your favorite, because now you can start trying on multiple options. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ you can pick one of them. But for me, which was very easy, was the hand. Any problem, I just simply pull the hand, whichever hand comes to me here, I do the treatment there. Okay, and this one will work not only for pain, it will also work for the internal organs. Predominantly நம்ம கிட்ட வரது எல்லாமே pain related items தான். But suppose எனக்கு nose block இருக்கு அப்படின்னா that also can be treated using the same method. So உள்ளுக்குள்ள பிரச்சனை, வெளிக்குள்ள பிரச்சனை, காது உள்ளுக்குள்ள பிரச்சனை நமக்கு ஒண்ணுதான், ஸ்கின்ல இருந்தாலும் ஒண்ணுதான், everything is all the same only. For that, according to our theory, what it says is we are going to treat a healthy part of a different structure.
இது இன்னும் அன்ஹெல்த்தியா இருக்கு, அது ஹெல்த்தியா இருக்கு, அவ்வளவுதான். We are going to treat this, and once this is treated, the pain will start to get a better relief. Relief means it will start to get a cure. And this is all permanent. Nothing is temporary. The nature of the behavior is either the pain will move from one place to another. ஓகேங்களா? சப்போஸ் நம்ம காதுக்காக வந்திருப்போம், காதுல வெளியிருந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்போம். Now the pain will radiate and it will go all the way here. Sometimes pain இங்க occipital zone போயிடும். It can travel anywhere. The reason is நம்ம கால்ல எங்கேயோ ஊசி போட்டிருக்கோம், இல்ல கையில எங்கேயோ நீடில் போட்டிருக்கோம், காஷ பண்ணிருக்கோம். When I say needle, right, you can also supplement it by or replace it with the word guasa. Guasa பண்ணீங்கன்னா சரி, anything. Once you attempt to solve this problem somewhere here, right, somewhere here I did something and in the pain எனக்கு இங்க போயிடும். Then what you have to do is you have to assume the patient came for this pain and you have to do treatment similarly. Once you do that one, the pain can go here. Then you have to assume the patient came for this pain and then start treating that. Then the pain will gradually dissolve. Okay, it will take any route and it will go. It is called chasing the pain. Now the pain அப்படியே துரத்துட்டே போகும். Because for suppose for example, right, for UV1 I would have needed lung. ஓகேங்களா? ஸோ லங்ல நான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பேன். இந்த பெயின் என்ன இருக்கும், இட் ஷுட் ஹவ் டிராவல்ட் ஃப்ரம் ஹியர் டு ட்ரிபிள் நம்பர் போயிருக்கலாம். ஸோ நான் கேல்பிளாடர்ல போய் ஐ டூ சம் ட்ரீட்மெண்ட். பட் அது இஃப் இட் மூவ்ஸ், then it is a very, very good sign. That means we are doing the correct procedure. But suppose if it is not moving, then you have to try a different option. Then you have to try a different option. You have to try it on the other side. You can try it on the different zone. So you have to change. But whenever you do some procedure using this method, you will definitely get substantial difference. Kandipa pain, suppose ஒரு 10 pain-ஓட வந்தாங்கன்னா intensity, right, 10 out of 10 if they have come, your intensity will have reduced to 6 or 5. That means it is a correct procedure. So next time when they come back again, you can do another set of treatment, same procedure you can try, and adu only will give an improvement. That means it will take that many sittings, 30 sittings or 5 sittings or 3 sittings, we don't know. We cannot give any guarantee. But நீங்க பண்ணீங்கன்னா there should be at least substantial improvement will be there immediately. When I say immediately, it will be in the next 2-3 minutes you can see the improvement. Okay, so this you can try it for yourself before only then you will get to see what is the benefit. Okay, so now going into the subject. Okay, this is just an introduction. So when we go into the subject, there are two methods. Okay, high level. One, what he did was anatomically he tried to identify what you have to do is you have to forget all the Dr. Stone theory. அதுல இருக்கிற பாதியில தப்பா இருக்கும். பட் ஜஸ்ட் டு கிவ் யூ ஐடியா ஹவு திஸ் ஆல் ஆரிஜினேட்டட், ஐ வாண்ட் டு ஷோ யூ தட். பட் அது எல்லாமே மறந்துடுங்க, உங்களுடைய அக்குபஞ்சர் நாலேஜும் கொஞ்சம் தான் ஓரமா வச்சுட்டு ஹவு வில் ஜஸ்ட் சி அனடாமிக்கலா ஹவு டு சால்வ் அ ப்ராப்ளம், மெரிடியன்ல எப்படி சால்வ் பண்ணலான்றது வில் சி இட் லேட்டர். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டூ திங்ஸ். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு சி ஒன்லி anatomy for today's class. Okay, so there is a concept called homologous structure. Okay, homologous structure na enna, ஒரே மாதிரி there is a part which will have the same effect. Okay, there is a homologous structure. Shoulder joint has the same joint as that of the pelvis joint. So in the left la paakradhu you see the shoulder joint. Okay, இதோட exact same structure தான் you have the pelvis joint. அதுலயும் அதே மாதிரி தான் you have the upper arm, இதுல you have the upper leg. அதே upper arm, கீழே thigh, okay, அங்க forearm சொல்றோம். And then you have the radial, இங்க வந்து you have the fibula and the tibia, கால்ல. So both of them have the same structure, which means that இந்த மூட்டில on the leg you have a pain, you can substitute that exactly by treating the elbow. Okay, on the other side. Similarly, இங்க ரெண்டு bone இருக்குன்னா இங்க அதே மாதிரி ரெண்டு bone இருக்கும். Okay, we'll do one more. And similarly you have 5
metacarpal bone. Anga you have metatarsal bone, which is on the foot. சார் இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல ப்ராப்ளம்னா ரைட் லெக்ல பண்ணணுமா இல்ல சார்? Correct. We'll come there. Very short. We'll just finish this and then we'll definitely pull the question. So first என்ன சொல்றாங்கன்னா the structure ரெண்டுமே சேம். நீங்க லெஃப்ட் ஹேண்ட்னா நீங்க ரைட் ஹேண்ட்லயும் நீங்க சரி பண்ணலாம். That is one option. நீங்க ரைட் லெக்ல பண்றதும் one option. What you said is correct. So metacarpal கீழே இருக்கிறது மெட்டாடார்சல். ஆனா அதே ஸ்ட்ரக்சர், எவ்வளவு செட் ஆஃப் போன்ஸ் இருக்கோ அதே ஸ்ட்ரக்சர். So what Dr. Cole says is, if there is a problem on the bone, try to solve the problem on the bone on the other side. If there is a problem on the tendon, try to solve the problem on the tendon. அதே மாதிரி தான் if there is a muscle problem, try to solve the problem on the muscle. It's not only for meridian. Meridianல we can solve the meridian problems, but apart from that, ஒரு போன்ல பிரச்சனை அப்படின்னு வராங்கன்னா அந்த சைட்லயே அதே மாதிரி போன்லயே தொடுங்க. ஸோ எவ்வளவு ஆழமா தொடணும் அப்படின்னா, எனக்கு வந்து போன்ல பிரச்சனை, இங்க நல்லா இடிச்சிட்டேன், எனக்கு நல்லா வெளிக்குது, நல்லா வீங்கி போச்சு அப்படின்னா, unless otherwise it's a breakage. Okay, breakage is not covered here. So when there is a problem here, okay, and the humerus bone, இந்த பெயின் இருக்கு, ஸோ நீங்க தைக்கு போறீங்க femur boneல, you have to just go and touch the bone. அப்பதான் வந்து you can attack the problem here. அப்ப நீங்க குவாசா பண்ணீங்கன்னா it will not be effective. So எவ்வளவு ஆழமா போனா, how deep the pain is, you just have to traverse how deep, only then you can solve the problem. Okay, yeah, now go ahead sir. What can you repeat that question again, sir? I just want to finish it here and then yeah. So the problem is in the left hand, so I need to concentrate on the right leg. That I can say initially, but there is one more answer also. I'll come back to that, but what you said is 80% correct. Okay, so 80% it will be correct, but not always. I'll tell you why it is not always. So 80% that is correct answer. Okay, so this is homologous. அதே மாதிரி homologous அப்படின்னு சொன்னீங்கன்னா, there is also one more part. Example is, your backbone is there. Okay, you have your spine. அதே மாதிரி தான் cervical இருக்கு, thorax இருக்கு, lumbar இருக்கு. Same structure you have it on your foot as well. It's all homologous. So if somebody comes with the pain in the center of your spine, எனக்கு வந்து T4 T5 problem இருக்கு, that means you can go and try to solve the problem on the foot. So foot reflexology, this is how it works. It is all having the similar structure. So homologous nature nala, if you try to solve exactly the same problem on the foot, it will get reflected on your bones, on your spine. Okay, so this is one example of classic example of homologous structure. ரெண்டு ஸ்ட்ரக்சரும் சேமா இருக்கு, ஆனா வந்து ஒண்ணு பெருசா இருக்கும். கை பார்த்தீங்கன்னா அதே 3 போர்ஷன் இருக்கும், ஃபர்ஸ்ட், மிடில், தேர்ட், அப்புறம் வந்து மெட்டாகார்பல். அதே தான் கால்லயும் you have the same thing, then it is homologous. So similar structure, so you can treat that one. Second, spine. Third, another example is your neck. Okay, it is also homologous. Reason being that neck-ஆல மேலையும் கீழே மட்டும் தான் பண்ண முடியும். Similarly, your wrist can also do exactly the same structure as that of your neck. Okay, so any problem on the neck can be solved exactly on the wrist. Okay, and what I told you in the earlier polarity classes, any problem on the face can be solved with the hand. Okay, இந்த கண்ணுல ஒரு பிரச்சனைனா you can solve the problem exactly here. Okay, any problem on the eyes, okay, this is the crease. On the metacarpal, the fingers ஆரம்பிக்குது, on all these 4 things, it is at the eye level. Okay, your eye level and these are all the same. Okay, any problem on the eyes, you can solve it using this portion. But here, இந்த விரல் மட்டும் கீழே இருக்கு இல்லையா, but how do you then you can use the same crease here. So any problem on the eye can be solved either here or can be solved on this crease. Okay, on these 5 places you can solve, not here, here, here and here. It is all your eye level. Okay, the eye level is this one. Okay, and similarly the neck level is your wrist. So if I say this is your neck, okay, on the leg it is your ankle. Okay, your ankle becomes your neck. Any problem on the neck can be solved on your ankle as well. Kidney 2, kidney 3, you can solve the problem in that area.
Okay, because sp6 அதுக்கு மேல அதுக்கு we can just try and identify the Ashi. Okay, so what I want to tell you is anatomically you can solve the problem. That is your first option, easiest option. Okay, because they are all having anatomically similar structure. அது கழுத்துனா wrist. Okay, அதே மாதிரி your spine and அதே மாதிரி தான் உங்களுடைய pelvis area if there is a problem, similarly can solve. அதனால your hip problem can be solved on the shoulder. The reason being that is your shoulder has the same structure as that of your pelvis bone. Correct? So any hip problem you can identify. Now you correlate. Go back to the polarity structure. What we did everywhere, if you see, if any problem on the hip can be solved on the shoulder. This gentleman told in terms of energy. One is north pole, south pole. One is plus, one is minus. But this gentleman is giving a different definition. He is saying that you are all having similar structures. That is the reason this is working. Is what is this gentleman telling? Because it is having the same structure, homologous structure. That's why it is working. Okay. So anyone coming for you with a pain on the spine, right? You try to solve the problem on the spine. So when you see, ideally this is somewhere on the spine area, right? So upper back, if there is a problem, try to solve here. Okay, try to solve a case here. You will be able to immediately solve the problem on the on your back of your on your spine will be solved with your foot. Both the footல காசா பண்ணணுமா இல்ல எனி ஒன்? If two are there, then you have to identify the tendermost spot. Tendermost. ஆமா, ஏன்னா இப்போ வந்து what we saw, if there is a pain on the thigh, நீங்க வந்து you have to do it on the upper arm அப்படின்னு நம்ம பார்த்தோம். எந்த upper armனா always I can't say it will be the other side. Left na right na we cannot say that. You identify which is the most weakest spot. எனக்கு இந்த வலிக்குதுன்னா then you have to do on the right arm. Okay, if it is both of them are behaving the same, then do the opposite one. Okay, but we will also see which one. When we go to the meridian section, we'll see which one to treat. Okay, so this is anatomically you identify what is the similar structure and do your treatment there. Okay, any questions on this one? And the session is going to end because it's a free version of Zoom. I will pause this for a second. The recording will take 3 or 4 minutes. So give me 3 or 4 minutes and then we will meet again in the same bridge. Yes, sir. So any questions here? This will end in the next 40 seconds. Any questions so far? So my understanding is neck and wrist homologous. So if I have a problem on the wrist, I can do it on the neck, or if I have a problem on the neck, I can do it on the wrist also. Correct. It both ways. And neck and ankle also homologous.